வணக்கம். நான் பார்க்க போகிறது மாருதி சுசுகி டிசைரு 2022 மாடலு. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆட்டோ லாக் ஆகணும் டோரு. அது ஆகலன்றது தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. அதாவது டோர் செட்டிங்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். அதாவது டோர் லாக்கிங் செட்டிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. என்னென்னா வண்டியை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கா சால்வ் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது டோர் செட்டிங் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க வீடியோவில். இந்த மேனுவல் வச்சு டோர் செட்டிங்கெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. எப்படி செட் பண்ணுன்றதை வச்சு மேனுவலில் வந்து டோர் லாக்கிங்கு, அன்லாக் ஃபங்க்ஷனு, 15 ஸ்பீட் லாக் ஃபங்க்ஷனு, ஷாக் சென்சார் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கும்போது 15 ஸ்பீட் ஆட்டோ லாக் ஆகலை. அதனால் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறோம். மாருதி இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு டைனோசிட்டி கொடுக்குறோம். இதில் நியூ மெனு போய்ட்டு ஆட்டோமேட்டிக் சர்ச் கொடுக்குறோம். அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு சிஸ்டம் ஸ்கேன் கொடுக்குறோம். சரிண்ணா 10 மணிக்குன்னா அவ்வளோ தான் வருங்க. ஏர்பேக் சிஸ்டம் மட்டும் ஸ்கேன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அது என்னான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மணியில் அவர் தானே கால் பண்ணிக்கலாம். பெட்ரோல் நீங்கள் சரி அது எப்படின்னா ஏன்னா லைட்டாக உள்ள இதான கூட ஷார்ட்டேஜ் ஆகிடும். போர்டு உள்ள ஐஸ் போயிட்டால் கூட இதாகிடுதானே. வீக்காக இருந்துச்சுன்னா போவோம், இல்லைனா அதில் எதுனா ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா தான் போவோம், இல்லைனா போவோம். லைன் ஏதாவது இதானாலும் இதாகும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டியது. ஏர்பேக் வந்து ஸ்கேன் ஆகலை. அப்பயும் நாட் எக்யூப்மெண்ட் வந்துச்சு. நாட் எக்யூப்டுனா இந்த சிஸ்டம் இதில் இல்லைன்னு தான் அர்த்தம்.
ஆனால் ஏர்பேக் இருக்குது, ஆனால் ஸ்கேன் ஆகலை. ஃபால்ட் கோட் ரீட் பண்ணுறோம். ஏர்பேக் கம்யூனிகேஷன் சர்க்யூட் மால்ஃபங்க்ஷன் ஆகுது. லாஸ்ட் கம்யூனிகேஷன் வித் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் மாடியூல்னு ஆகுது. அதாவது ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூலில் கம்ப்ளைண்ட் காட்டுது. பாடி கண்ட்ரோல், அதாவது பிசிஎம் பாடி கண்ட்ரோல் மாடியூலில் கம்ப்ளைண்ட் காட்டுது. ஏர்பேக்கு உள்ளே போல், அதனால் ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் ஆகலை. ஸ்கேன் கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா மட்டும் தான் ஸ்கேன் உள்ளே போகும், இல்லைன்னா ஆகாது. லாஸ்ட் கம்யூனிகேஷன் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் மாடியூல், ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூலில் கம்ப்ளைண்ட் காட்டுது. சென்ட்ரல் கேட்வே பிசிஎம்மும் எது எடுத்தனாலையும் ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் தான் டிடிசி கோடு வருது. அது ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் என்ன இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணி பார்க்கும்போது ஏர்பேக் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், மீட்டரில் ஏர்பேக் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. இதே போல் அதர் சுவிட்சுக்கு பக்கத்தில் இருக்கிற லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த லைட் வந்து டோர் லாக் பண்ணும்போதும் அன்லாக் பண்ணும்போது தான் எரியும், மற்றபடி எரியாது. ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஒயரிங் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை, அதனால் கண்ட்ரோல் மாடியூல் தான் கம்ப்ளைண்ட்டு. கண்ட்ரோல் மாடியூல் மட்டும் மாற்றி செக் பண்ண போகிறோம். இது லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா டிடிசி கோடு வரதுனால ப்ரோக்ராமிங் வந்து மாறிடுது. அதனால தான் சென்ட்ரல் லாக் வந்து 15 ஸ்பீட் லாக் ஆகலை. நம்ம ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் வந்து புதுசு வாங்கியிருக்கோம், அது போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் ஒய் பார்ட்ஸு, அதாவது மாருதி ஜென்யூன் பார்ட்ஸில் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கோம். அதை போட்டு கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்ட்டு. அதாவது ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியூல் வந்து டிடிசி வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது, அதை கிளியர் பண்ண போகிறோம். ரீடு ஃபால்ட் கோடு கொடுத்துட்டு டிடிசி வந்து கிளியர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அசார் சுவிட்சு கீழே இருக்கிற லைட் வந்து பிளிங்க் ஆகலை, ஏர்பேக் லைட்டும் எரியலை. இப்போ மறுபடியும் நம்ம கிளஸ்டர் இருக்கிற செட்டிங் வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது கிளஸ்டர் இருக்கிற ரைட் சைடு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா செட்டிங் வரும்.
அதில் டோர் செட்டிங் செட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணிட்டோம். ஏர்பேக் கண்ட்ரோல் மாடியில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால தான் வந்து டோர் லாக் ஆட்டோ ஸ்பீட் லாக் ஆகலை.